பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.4ல இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 3 இதுல பார்ட் 2 வந்து நம்ம பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? வாங்க பசங்களா. எஸ். சோ என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ ஹியர் factorize 27p cube plus 54p square cube plus 36p q square plus 8q cube using the identity. உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்த ஃபார்முலா என்ன? a plus b whole cube கான ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்? ஃபேக்டரைஸ் பண்ணணும். கொடுத்திருக்கக்கூடிய பாலினாமியலை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். சோ ஃபேக்டரைஸ் பண்ணிடலாமா? கவனிங்க பசங்களா. ஃபர்ஸ்ட் given டேட்டா வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சோ given பாலினாமியல் 27p cube plus 54p square cube plus 36p q square plus 8q cube. சரியா? சோ given question வந்து நம்ம எடுத்து எழுதியாச்சு. சோ இப்போ இதை எப்படி ரீரைட் பண்ணலாம் பாருங்க. சோ இந்த ஐடென்டிட்டி கொடுத்திருக்கோம் இல்லையா, இந்த வடிவத்துக்கு வந்து நம்ம இப்போ ரீரைட் பண்ணனும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இது a cube அப்படிங்கற ஃபார்மட்ல இது எழுதுனா 3p whole cube அப்படி நம்ம ரீரைட் பண்ணிக்கலாமா? சோ அதே மாதிரி 54p square cube இத வந்து நம்ம இந்த ஃபார்மட்டுக்கு மாத்தி எழுதணும். சரியா? சோ அப்போ 3 into 3p whole square into 2q. சரியா? சோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். கிளியரா இருக்கா? சோ இப்போ இந்த பார்ட் டன், இதுவும் டன். அடுத்து நம்ம எழுத வேண்டியது 3ab square. இந்த ஃபார்மட்டுக்கு நம்ம அடுத்த டேர்ம் எழுதணும். ஓகேவா? சோ இப்போ அடுத்து என்ன வருது? 3 into சோ ab square. அப்ப a பார்ட் வந்து என்ன இந்த இடத்துல 3p. ஓகேவா? சோ அப்ப 3p. அடுத்து b பார்ட் பாருங்க, இங்க என்ன இருக்கு? b பார்ட் 2q இல்லையா? சோ இந்த 2q க்கு வந்து நம்ம ஸ்கொயர் போட்டுக்கணும். 2q whole square. சோ லாஸ்டா பாருங்க b cube அப்படி நம்ம எழுதணும். சரியா? சோ அடுத்த பார்ட் இதுவும் முடிச்சாச்சு. லாஸ்ட் என்ன இருக்கு? b cube தான் இருக்கு. சோ அத நம்ம எடுத்துறோம். சோ அப்ப என்ன வருது பாருங்க, இங்க 2q whole cube. கிளியரா? சோ இப்போ நாம இங்க ரீரைட் பண்ணிருக்க கூடிய இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு பாருங்க. மேல இருக்கக்கூடிய அந்த ஐடென்டிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கா? a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இந்த ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சா? எஸ், இந்த ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துட்டா நம்ம அதை எப்படி ஷார்ட் எழுதலாம்? லெஃப்ட் சைடு பார்ட் என்ன இருக்கு பாருங்க, a plus b whole cube னு இருக்கா? a plus b whole cube னு இருக்கு. அதே மாதிரி இந்த மேல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்? ஓகே, சோ a plus b whole cube அப்படின்னு எழுதலாம். இந்த இடத்துல வாட் இஸ் a? aங்கிறது என்ன? இந்த இடத்துல aங்கிறதா இந்த 3p அப்படிங்கிறது. சரியா? இந்த இடத்துல b அப்படிங்கிறது என்ன? தட் இஸ் 2q. சரியா? சோ இப்போ a எது b எது அப்படி நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ ரீரைட் பண்ணலாமா? a அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும்? 3p. b அப்படிங்கிற இடத்துல என்ன எடுத்துக்கணும்? நம்ம 2q. ஓகேவா? மேல என்ன இருக்கு? பவர் 3 இருக்கு. அப்ப பவர் கியூப். சோ இந்த மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இத வேணா நீங்க 3 பார்ட்டா நீங்க வந்து தனித்தனியா எடுத்து எழுதிக்கலாம். 3p plus 2q இதோட நிப்பாட்டினாலும் ஓகே தான், அல்லது இந்த மாதிரி நீங்க தனித்தனியா எழுதினாலும் ஓகே தான். 3p plus 2q into 3p plus 2q. சோ அவ்வளவுதான் பசங்களா. ஓகே, சோ இதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். இதுல ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. எஸ். சோ இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய QR கோட் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? இந்த நோட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். கிளியரா? எஸ். இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.